ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜெயா பாட்டிஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் என்ன ரெசிபி ஓட வந்திருக்கோன்னா, போஹா வச்சுட்டு ஒரு வெஜிடபிள் போலி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன சொல்லி இப்போ பார்க்கலாம். நாங்கள் இங்கே வந்துட்டு போஹா எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கோம். இது ஒரு சின்ன கிளாஸால் எடுத்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இங்கே 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 2 உருளைக்கிழங்கு, ஒரு கொடை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு இதில் என்னென்ன வெஜிடபிள் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி உருளைக்கிழங்கு அப்புறம் கொடை மிளகா மட்டும் எடுத்துருக்கோம். இது இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த போஹாவை நாங்கள் குக்கரில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம். கூடவே உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் நெய் போட்டுட்டு, நெய் இதானதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருந்த கொடை மிளகா அப்புறம் பச்சை மிளகா போட்டு நல்லா இப்போ வதக்கிக்கிறோம். இது கூடவே நாங்கள் இப்போ வந்து மஞ்சப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறமா வெட்டு மிளகாத்தூள் அது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. ஏற்கனவே நாங்கள் 2 பச்சை மிளகா போட்டதுனால இப்போ கொஞ்சமாக போடுறோம். அப்புறமா கொஞ்சம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு இதில் போட்டு கலந்துட போகிறோம். இது அப்புறமா எப்படி வருது சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இங்கே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, நம்ம வேக வச்சுருந்த போஹா, அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த கேப்சிகம் அதெல்லாம் இது பண்ணோம்ல, அதில் வந்து வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா போஹா அப்புறம் அந்த வதக்கின அந்த கொடை மிளகா, உருளைக்கிழங்கு அந்த இதை போட்டுட்டு கொஞ்சமாக அரிசி மாவு, கடலை மாவு போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கோம். இது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறமா நம்ம வந்து போலி சப்பாத்திக்கு இட்டுற மாதிரி இட்டு ஒன்று ஒன்றா நம்ம சுட்டு எடுக்கலாம். இது கடைசியாக எப்படி எடுத்து சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக நமக்கு வந்து இந்த வெஜிடபிள் போஹா போலி இப்படி தான் வந்திருக்கு. இது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாவும் இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. இதுக்கு நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக வந்து புதினா சட்னி, இல்லை கொத்தமல்லி சட்னி, இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.